நமது இயக்கத்தின் சாதனை விளக்க பெருவிழா நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே அண்ணன் எஸ்.எஸ். அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார். அதை வந்துவிட்டார் அண்ணன் எஸ்.எஸ். அவர்கள். அண்ணன் எஸ்.எஸ். டாக்டர் எஸ்.எஸ். டாக்டர் எஸ்.எஸ். டாக்டர் எஸ்.எஸ். டாக்டர் எஸ்.எஸ். அண்ணன் அவர்கள் வந்துவிட்டபடியா என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொண்டு அண்ணன் அவர்களை பேருரையாற்றும்படி அழைக்கின்றேன். பேரன்பும் பெரும் மதிப்புக்குரிய கூட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் காத்தவராயன் அவர்களே, எனக்கு முன்னால் அருமையாக உரையாற்றி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் நமது இயக்கத்தின் முன்னோடிகளே, இங்கே திரளாக வந்திருக்கும் பெரியோர்களே, என்னை பெறாமல் பெற்றெடுத்த தாய்மார்களே, கடந்த ஆண்டு நான் சுவிட்சர்லாந்து சுற்றுப்பயணம் சென்றிருந்த போது அங்கே ஒரு பெரியவர் என்னிடத்திலே வந்து, உங்களது தமிழ்நாட்டில் மட்டும் பெண்களுக்கு தனி மரியாதை கொடுக்கிறீர்களே, அது கதையாக இருந்தாலும் சரி காவியமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டார். நான் அந்த பெரியவரிடத்திலே சொன்னேன், எங்களுடைய பண்பாடே அதுதான் என்று. நாங்கள் பெண்களை மிகவும் புனிதமாக மதிப்பவர்கள். அதிலும் எங்களை போன்ற அமைச்சர்கள் பெண்களை தெய்வமாகவே வழிபடுவோம். அவ்வளவே எங்களது தமிழ்நாட்டில் பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கும் போது கூட அம்மா தாயே என்றுதான் பிச்சை எடுப்பான தவிர ஐயா அப்பா என்று பிச்சை எடுப்பதில்லை. எங்கள் பிச்சைக்காரனுக்கு கூட பெண்களின் புனிதம் தெரியும் என்று அந்த அயல்நாட்டுக்காரனுக்கு விளக்கிவிட்டுத்தான் இங்கே வந்திருக்கிறேன். நான் பெண்களை தாயாக மதிக்கின்ற காரணத்தினாலேதான் ஒவ்வொரு மேடையிலுமே என்னை பெறாமல் பெற்றெடுத்த தாய்க்குளமே என்று பாசத்தோடு அழைக்கிறேன். என்னை போல நீங்களும் பெண்ணை தாயாக மதியுங்கள். பெற்றெடுத்தவள் தான் பெண் என்ற அரிய கருத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக பெரியோர்களே, தாய்மார்களே, அருமையான எஸ்.எஸ். அவர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாக்குகளை சேகரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். நாடு நலம் பெற, நல்லாட்சி பெருகிட, இருண்ட உங்கள் வாழ்வு ஒளிமயமாக மாறிட அண்ணன் அவர்களுக்கு டியூப்லைட் சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு டியூப்லைட் சின்னத்திற்கு. டியூப்லைட் உனக்கு என்ன தைரியம் தான் இந்த தொகுதிக்கு ஓட்டு கேட்க வருவேன்? யோ, இதுக்கு முன்னாடி நீ எம்எல்ஏவா இருந்தீங்க, எங்க தொகுதிக்கு என்னையா செஞ்ச? நான் இந்த தொகுதிக்கு என்ன செய்தேன் என்று கேட்கும் எதிர்கட்சிக்காரர்களை கேட்கிறேன். நான் இந்த தொகுதிக்கு என்னவெல்லாமோ செய்யலாம் என்று திட்டம் போட்டிருந்தேன். அந்த திட்டம் முடிவதற்குள் அடுத்த தேர்தல் வந்துவிட்டது. இதுக்கு நானா இது பொறுப்பு? நண்பர்களே, இந்த தடவை என்னை வெற்றி பெற செய்வீர்களே, ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு நான் சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். நீ சொன்னதைத்தான் செய்வ, நாங்க சொல்லாமலே செய்வோம். புயலாகி வருவே, ஒரு தெய்வம் படிதாண்டி வருவே. இனிமே இந்த கபோதி நாயகனை நம்பி தனிக்கட்சி நடத்தி பிரயோஜனம் இல்ல. நாம அவசரமா முடிவெடுக்கணும். உடனடியா பொதுக்குழுவை கூட்டு. பொதுக்குழுவை ஏன் தலைவரை கூட்டணும்? இந்த கட்சியில இருக்கதே நம்ம 2 பேரும் தான். நீங்க மட்டும் தனியா முடிவெடுத்தா அதுக்கு பேரு செயற்குழு.
நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா அதுக்கு பேர் பொதுக்குழு. அதனால என்ன முடிவு இங்கே சொல்லுங்க. சொல்றேன். தானை தலைவர்! தானை தலைவர்! இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? என்னையா அன்னைக்கு ரொம்ப வீம்ப பேசிட்டு போனேன், மறுபடியும் நம்ம கிட்டே வந்து சேர்ந்து வணக்கம் சார். அன்னைக்கு ஆட்சியே கவுந்தாலும் பரவாயில்லன்னு கட்சியை விட்டு போனீங்க. இன்னைக்கு மீண்டும் அதே மக்கள் கழகத்துல சேர்ந்திருக்கீங்களே, ஏன் சார்? இன்றைய சூழ்நிலையில தமிழையும் தமிழ் பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணன் தமிழ் மகன் தான். அவரை தவிர வேற யாருமே இல்ல. அதனாலதான் மீண்டும் என்னை தாய் கழகத்துல இணைச்சுக்கிட்டேன். இந்த படை போதுமா?